25 கிலோமீட்டருக்கு அப்பால் போயிருந்து உறவினர் வீட்டில் தங்கி இருந்தாக்கா கண்டிப்பாக கசர் பண்ணி தான் தொழுகணுமா இல்லை புல் வக்கத்தும் தொழுதுக்கிடலாமா? அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அதுபோக ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிடத்தக்க ரக்காத்துகள் இருக்கிறது. ஆனால் வெளியூர் போகிறாங்கன்ட்டு வைங்க, ஒருத்தங்க வந்து ஆணோ பெண்ணோ வெளியூருக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 4 ரக்காத்து தொழுகையெல்லாம் 2 ரக்காத்து ஆகிக்கிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து நீங்கள் விழுப்புரம் போகிறீங்கன்னு வைங்க, போனீங்கன்னு சொன்னால் லொஹருக்கு 2 தொழுதா போதும், அசருக்கு 4 தொழுகிறோம்ல ஊரில், அது 2 தொழுதா போதும், இஷாவுக்கு 2 தொழுதா போதும், 3ல் 1.5 வராது, மகரிப்பு 3 தான் வழங்குதா, ஃபஜ்ர் 2 தான். ஆனால் அந்த 4 ரக்காத் தொழுகை வந்து 3 இருக்குதுல்ல, லொஹரு அசரு இஷா, இந்த 3 தொழுகைகளுமே வெளியூருக்கு போனோம்னா 2 ரக்காத் தொழுதா போதும். இந்த வெளியூருங்கிறதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டால் 25 கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்கணும். 2 கிலோமீட்டர் தொலைவு போயிட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியூருக்கு வந்து நின்றக்கூடாது. அதுக்கு என்ன அளவு கணக்கு இருக்குது மார்க்கத்தில்? 25 கிலோமீட்டர் அதுக்கு மேலே. அதுக்கு கீழே போனீங்கன்னா அது என்ன இல்லை, அதுக்கு பேர் சஃபர் கிடையாது, அதுக்கு பேர் பிரயாணம் கிடையாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு போவார்களே ஆனால், அப்போ என்ன செய்வாங்க, தொலைவுக்கு பிரயாணம் செய்வார்களே ஆனால் கசர் செய்வாங்கன்னு வருது. அதில் கூட விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கிறேன்னு, 25 கிலோமீட்டர் கடந்த பிறகு தான் கசருன்னு கிடையாது, இதுக்கு பேர் கசரு. எதுக்கு பேர்? நாளை 2ஆ தொழுகிறோம்ல, அதுக்கு பேர் வந்து கசருமாங்க, குறைக்கிறது, சுருக்குதல்னு அர்த்தம். இப்போ 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழக்கூடிய இந்த ரூல் வந்து 25 கிலோமீட்டருக்கு போன பிறகு தான் வராது. நீங்கள் வந்து ஊரை விட்டு கடந்துட்டீங்க, 1 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய நோக்கம் 25 கிலோமீட்டராக இருக்குது. நீங்கள் போய் சேர வேண்டிய ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 25 கிலோமீட்டராக இருந்தால் போதும். ஊருடைய எல்லையை மறைஞ்ச உடனே நீங்கள் கசர் செய்யலாம். ஆனால் நீங்கள் போய் சேரக்கூடிய தூரம் என்னவா இருக்கணும்? 25 கிலோமீட்டர் அதுக்கு மேலேயே இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிளம்புறீங்க, எங்கே போகிறீங்க? 25 கிலோமீட்டர் எது வருங்க? கூடுவாஞ்சேரிக்கு போகிறீங்க. அப்போ கூடுவாஞ்சேரிக்கு போய் தான் தொழணும்னு கிடையாது. இந்த ஆலந்தூரை தாண்டு நகராட்சி எல்லையை தாண்டின உடனேயே நீங்கள் தொழுகிறதா இருந்தால் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகலாம். ஏன்? நீங்கள் போய் சேருவதற்கு பயணித்து கொண்டிருக்கிற ஊர் வந்து 25 கிலோமீட்டரில் இருக்கிறது. அப்போ 25 கிலோமீட்டருக்கு போய் கூடுவாஞ்சேரியில் தான் தொழுகணும்னு கிடையாது. 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் போகிறீங்க, பயணத்தை ஆரம்பித்த உடனே தொழுதுக்கலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பிரயாணம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 25 கிலோமீட்டர் முடிவு பண்ணிட்டீங்க, கிளம்பிட்டீங்க. அதனால ஊர் எல்லையை தாண்டின உடனேயே தொழுவலாம். அவங்க கேள்வி என்ன, கேள்விக்கு நான் வரல, ஏன்னா இந்த சட்டம் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, இந்த கசர்னா என்னன்னு சொல்லப்படாமல் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழுகிறோம்ல, இது கட்டாயம் 2 தான் தொழுகணுமா, 4 தொழுகலாமா? அதான் கேள்வி. அவங்க கேட்ட கேள்வி என்னது? கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நான் சொன்னது காரணம் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஏன்னா நிறைய பேர் தொழுவலான என்ன கசருங்கிறாங்க என்ன விளங்காமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு அதுக்காக தான் சொல்லிக்கிட்டது. அதான் இது வந்து மார்க்கத்தில் சலுகை தான், இது சட்டம் கிடையாது. 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தா தொழுது ஆவணும் அப்படின்னு ரூல் கிடையாது. நீங்க விரும்புனா 4 தொழுது கொள்ளலாம், அதுக்கு என்ன இல்லை, மார்க்கத்தில் தடை கிடையாது. விரும்புனா 2 ரக்காத்து என்ன செய்யலாம், தொழுது. உங்களுக்கு சலுகையாகத்தான் அது தரப்பட்டிருக்கே தவிர கம்பல்சரியா கண்டிப்பா என்ன செஞ்சு ஆகணும், 2 தான் தொழுது ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஒரு ஜமாத்தில் சேர்றீங்க, 4 ரக்காத்து தொழுவார் இமாம்னு தெரிகிறது, நீங்க விரும்புனா 4 எப்படி என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ற மாதிரி சேர்ந்து கொள்ளலாம். அல்லது 2 ரக்காத்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து 3ஆவது ரக்காத்துல சேர்ந்து அவர் 4 சலாம் கொடுப்பார், நீங்க உங்களுக்கு 2 முடிஞ்சோன்னு சலாம் கொடுத்து நிறுத்திக்கலாம், அப்படியும் செஞ்சுக்கலாம். அது ஒரு சலுகை தானே தவிர கட்டாயம் கிடையாது. குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1.